ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். Respected State Project Coordinator Rusa and other members, and today's chief guest Professor Dr. Rajasekhar Karupaiah and my dear students. Today's topic is very interesting topic and also very needful topic also. Current scenario, the students lifestyle, இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து சார் கொடுக்குறாரு. ப்ரொஃபசர் டாக்டர் ராஜசேகர் கருப்பசாமி சார் இஸ் a well-known retinal surgeon and also ophthalmologist, and also he has worked as a deputy director medical education and also a nodal officer of Tamil Nadu Health System Reforms Project supported by World Bank, and he is a key person in various organizations. Today's topic is computer vision syndrome. That word syndrome is very powerful word. The syndrome னாலே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதாக தான் அர்த்தம். அப்ப கம்ப்யூட்டர் விஷன்னா இந்த ஸ்கிரீன் இன்னைக்கு நிலைமையில ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாருமே வந்து ஆன் ஸ்கிரீன்ல இருக்கிற டைம் தான் ஜாஸ்தியா இருக்கு. யாரு ஒன் டு ஒன் பேசுறதை விட ஆன் ஸ்கிரீன்ல இருக்கிறது நம்ம நிறைய இருக்குது. ஒர்க்குக்காக கம்ப்யூட்டர் பாக்குறது வேற, அன்னெசரியா கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கிறது வேற, அதை போல செல்போன் ஸ்கிரீன் பாக்குறது வேற. இது சைக்கலாஜிக்கலா சொல்ல போனா அந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஆயிட்டு இருக்குதுக்காக ஒரு ஆய்வு சொல்லுது. ஸோ இதையெல்லாம் பத்தி நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து இதோட ப்ராப்ளம் என்ன, இதை எப்படி ரெடியூஸ் பண்றது, நம்மளுடைய ஒர்க்காலிட்ட எப்படி ஸ்கிரீன்ல இருந்து ரெடியூஸ் பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம், வெரி குட் டாபிக் நமக்கு கொடுக்க இருக்கிறாரு. அதனால ஆன் பிஹாஃப் ஆஃப் ரூசா ஐ வுட் லைக் டு வார்ம் வெல்கம் சார், அண்ட் ஆல்சோ அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ வெல்கம் திஸ் ப்ரோக்ராம் சார். ப்ளீஸ் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம் சார், ப்ளீஸ் சார். So with that introduction, I should be thanking all organizers. இந்த அருமையான ஒரு ஈவெண்ட் நான் பார்க்குறேன். Lot of members are joining. I am sure they are joining from many places. அவங்க எல்லாரையும் காமனா கனெக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்னு திங்க் பண்ணதே ஒரு அருமையான விஷயமா இருக்கு. அதுல இந்த மாதிரி பீரியாடிக்கலா நம்ம ஒரு ஈவெண்ட் வைக்கிறப்ப I think surely in the dissemination of knowledge and dissemination of correct information, இப்போ வாட்ஸ்அப்ல இது மாதிரி விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆனா அது கொஞ்சம் கற்பனையும் கலந்து உண்மையும் கலந்து அந்த விஷயம் வந்துடும். ஸோ நாளைக்கு நீங்க அதை ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா சில டைம் அது தப்பா கூட முடிஞ்சிடும். ஸோ கரெக்டான ஒரு அதுக்குன்னு இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். அதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் கொடுக்குது. ஐ சின்சியர்லி வெல்கம் ஆல் தி ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி who are participating in this event now, and I really thank all the people involved in the organization of this event. So today we are going to discuss a very pertinent area. முழுக்க டே முழுக்க ஒர்க் பண்ணிட்டோ இல்லை டே முழுக்க படிச்சுட்டோ நைட்டு தூக்கம் வராம கண்ணை கசக்கிக்கிட்டே தவிக்கிற பலரை நம்ம பார்த்துருப்போம். ஒன்று நீங்களே அப்படி அஃபெக்ட் ஆயிருப்பீங்க, இல்லை உங்க வீட்டில் இன்னொரு நபரோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ. கண்ணு ரொம்ப எரிச்சலா இருக்கு, கண்ணு வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை, ஹெட்டேக் ஆரம்பிச்சிடுது, முழுக்க டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வந்து இப்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு தேடி கண்டுபிடிக்க வேண்டியதே இல்லை. மோஸ்ட்லி நம்மளை சுத்தி இருக்கிற பலருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துடுது. அதுக்கு மெயினான காரணம் ஐ திங்க் இந்த ஸ்கிரீன் டைம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, செல்போன் மற்றும் லேப்டாப், மானிட்டர்ஸ், இந்த மாதிரி யூசேஜ் டைம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 16 to 18 hours இந்த ஸ்கிரீனை மட்டுமே பார்க்கறது வேண்டி இருக்கு
அப்படிங்கிற அளவுக்கு சில இண்டஸ்ட்ரி, இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஐடி இண்டஸ்ட்ரியில அது வந்து ஆல்மோஸ்ட் 100% தான். அவங்களுக்கு வேற எந்த டைவர்ஷனும் இருக்காது. மேக்சிமம் அவங்க அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை விட்டு எந்திரிச்சாங்கன்னா காஃபி குடிக்க தான் போவாங்க, இல்லை லஞ்ச் சாப்பிட போவாங்க. பட் அந்த நேரமும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செல்போன்ல எதையாவது அவங்க விட்டு போன மெசேஜஸ் இல்லை ஏதாவது முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கடைசியில பார்த்தா ஆல்மோஸ்ட் அவங்க முழிச்சிருக்க நேரம் எல்லாம் ஃபுல்லா ஒரு ஸ்கிரீன் டைமோட அசோசியேட் ஆகுற மாதிரியான ஒரு சூழல் வந்துடுது. ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில இந்த கோவிடுக்கு அப்புறம் நம்ம நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துடுச்சு. அந்த கான்செப்ட் நல்ல அந்த நேரத்துக்கு நல்ல ஹெல்ப் பண்ணதால அது இப்போ கேட்சப் ஆகி பலரும் ஆன்லைன் கிளாஸஸ் இல்லை ஆன்லைன் டிஸ்கஷன்ஸ், ஆன்லைன் டுட்டோரியல்ஸ், இப்படி ஒரு ஒரு ஆன்லைன்ல இருக்கிற ஒரு நேரம் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும்னு சொல்ல முடியாது, ஈவன் ஃபார் நார்மல் டே டு டே ஒர்க்கு இந்த ஆன்லைன்ல இருக்க வேண்டிய ஒரு நேரம் அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரியா இருக்கிறப்ப நம்ம கண்கள் எப்படி அஃபெக்ட் ஆகுது? இந்த கண்களுக்கு பாதுகாப்புக்கும் கண்களுடைய கம்ஃபர்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற விஷயம். இந்த ஸ்லைடு ஷோ கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா பாருங்க சார், அட்மின் சைட்ல அந்த ஸ்லைட் ஷோவை ஷேர் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். ஸோ நம்ம எடுத்திருக்க பாயிண்ட் என்னன்னு பார்த்தா கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம். கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம். இந்த கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்ன என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் டே டு டே ஓவர் யூஸ் ஆகிறதால, கம்ப்யூட்டர்னு அதை ஒரு வார்த்தையா நம்ம யூஸ் பண்ணாலும் எல்லா ஸ்கிரீன்ஸும் அது ஒண்ணுதான். எல்லா ஸ்கிரீன்ஸும் அது எல்இடி ஸ்கிரீன், எல்சிடி ஸ்கிரீன், பழைய காலத்து அந்த கேத்தோடு எமிஷன் ஸ்கிரீன் எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஒரு பிரைட் லைட்டை நல்ல ரேடியேஷனோட நம்ம கண்ணை பார்த்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த லைட்டிங், அந்த கான்ட்ராஸ்ட், அதுல இருக்கிற வெளிச்சம், அதுல சில டைம் நம்ம ரூம்ல இருக்கிற டியூப் லைட்டோடைய அந்த கிளேர் அதுல போய் விழும், இல்ல பொசிஷன் தப்பா இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களால கான்ஸ்டண்டா இந்த பர்டிகுலர் யூசேஜ்ல பலதரப்பட்ட பிரச்சனைகள் வரதால அதுக்கு அந்த சிண்ட்ரோம்ங்கிற வார்த்தையை நாங்கள் யூஸ் பண்றோம். ஸோ கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றது வந்து கம்ப்யூட்டர்ஸை கான்ஸ்டண்டா யூஸ் பண்றதால வர்ற ஒரு ஒரு சிண்ட்ரோமிக் ப்ராப்ளம். இதுல பலதும் இருக்கிறதால இதை வந்து எப்பவுமே வி ஆர் டேக்கிங் ஆஸ் அ குரூப் ப்ராப்ளம் அண்ட் ட்ரைங் டு ஹேண்டில் இட். அதுல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹெல்த் ரிலேட்டடா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஒரு பிரச்சனை வந்தப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட்னு போறதோட இந்த பிரச்சனை நம்ம இந்த சூழ்நிலையில இருக்கப்ப இந்த பிரச்சனை எப்படி நம்ம தப்பிச்சுக்கிறது, இந்த பிரச்சனையில இன்னும் நம்ம வந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறதுன்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் நாம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல இல்ல ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்ல நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த கம்ப்யூட்டர்ஸுங்கிறத தூக்கி போட்டுற முடியாது. சிம்பிள் சொல்யூஷன் பார்த்தா நான் இன்னையில இருந்து கம்ப்யூட்டரும் யூஸ் பண்ண மாட்டேன், செல்போனும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஐ திங்க் தட் வில் பி த பெஸ்ட் சொல்யூஷன். பட் அந்த சொல்யூஷன் இன்னைக்கு நடக்க போறது இல்லை. வி ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் கெனாட் ஹேப்பன். அப்ப அதை என்ன பண்ணலாம்? எப்படி அது இருந்தாலும் அதை வச்சுட்டு நம்மளுடைய அஃபெக்டேஷனை மினிமம் பண்ணிக்கிறது எப்படி பண்றது? அந்த கான்செப்டை தான் இப்ப நம்ம பேச போறோம். ஸோ கண்டிப்பா உங்க மைண்ட்ல நிறைய கேள்விகள் வரும். ஏன்னா நிறைய இதுல வந்து டெர்மினாலஜி, மெடிக்கல் டேர்ம்ஸ் வரலாம். அதை எவ்வளவு தூரம் சுழுவா சிம்பிளா சொல்ல முடியுமோ நான் அதை சொல்றேன். இன்ஸ்பைட் ஆஃப் தட் கொஞ்சம் சில சந்தேகங்கள் கண்டிப்பா இருக்கும். அதை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. கடைசியில அந்த டிஸ்கஷன் டைம்ல அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் ஐ வில் பி ஏபிள் டு கிவ் யூ ப்ராப்பர் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராகவே இப்போ பார்த்துட்டோம். முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனோட நிறைய நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் அது நம்மளுடைய கண்ணை என்ன விதமாலாம் பாதிக்குது, அந்த பாதிப்புல இருந்து நம்ம எப்படி கிளியர் ஆயிக்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கு. இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணி இதுல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, இதுக்கு ரியலா என்னென்ன சொல்யூஷன்ஸை நம்மளால கிரியேட் பண்ண முடியும், நம்ம ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ல என்னெல்லாம் பண்ண முடியும், இந்த மாதிரி தாட் ப்ராசஸ்ல தான் இப்ப நம்ம ஒவ்வொரு ஸ்லைடா பார்த்துட்டு போக போறோம்.
நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் இன் த கம்ப்யூட்டர் ஒரு பெரிய விஷயத்த நம்மளை அறியாம பண்ணிடுது. அது எப்படின்னா பிளிங்க் பண்ணணும். நம்ம கான்ஸ்டன்டா நம்ம கண்ணை வந்து மூடி திறக்கணும். இந்த பிளிங்கிங் அப்படிங்கிறது இப்ப நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 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 நார்மல் டைம்ல அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 டைம்ஸ் நம்ம கண்ணை பிளிங்க் பண்ணுவோம். நம்மள அறியாம பிளிங்க் பண்ணுவோம். அந்த அறியாம பிளிங்க் பண்றது கான்ஸ்டன்டா நடந்துட்டே இருக்கும். நம்ம அது நிக்காது, நிறுத்தவே முடியாது. அன்லெஸ் கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சாலே ஒழிய கண்ணை திறந்திருக்கிற நேரம் முழுக்க நம்ம கண்ணை மூடிட்டே இருப்போம். அதை மூடி திறக்கிறதுங்கிறத பிளிங்க் அப்படின்னு சொல்றோம். இன்ஃபேக்ட் நீங்க குரூப் போட்டோல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கேமராமேன் ரொம்ப யோசிச்சு அந்த குரூப் போட்டோ எடுக்கிறது காரணமே குரூப்ல 4-5 பேர் கண்ணு மூடின மாதிரி ஆயிடும் அந்த போட்டோ எடுக்கிற அந்த க்ஷணத்துல. அது மாதிரி ஆகிறது கான்ஸ்டன்டா மக்களை அறியாம தன்னை அறியாம நடக்கிற விஷயம். இந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை நம்மளுக்கு கொடுக்குது. அந்த என்ன அட்வான்டேஜ் கொடுக்குதுன்னா நம்ம கண்ணுல கண்ணீர் அப்படின்னு ஒரு சுரப்பிகள், கண்ணீர் சுரப்பிகள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. இது வந்து கொஞ்சம் நீரும் கொஞ்சம் ஆயிலும் கலந்த மாதிரி ஒரு செக்ரீஷனை டியர் ஃபிலிம்னு சொல்றாங்க. அந்த டியர் ஃபிலிம்ங்கிற செக்ரீஷனை கண்ணுல கொடுத்துக்கிட்டே இருக்குது. கான்ஸ்டன்டா கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப நீங்க அழுதிங்க வச்சீங்கன்னா அது அதிகமா வருது. இல்ல கண்ணுல ஒரு தூசி பட்டுச்சுன்னா, ஏதாவது கண்ணு உறுத்தலாச்சுன்னா அதிகமா வருது. பட் ஈவன் அதர்வைஸ் நார்மலா இருக்கிற நேரத்திலேயே இந்த செக்ரீஷன் நடந்துட்டே இருக்கு. கான்ஸ்டன்டா நடந்துட்டே இருக்கு. இந்த நடந்துகிட்டு இருக்கிறது கண்ணு முழுக்க பக்காவா கோட் பண்ணணும். கண்ணுடைய சர்ஃபேஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும். இந்த சர்ஃபேஸ் முழுக்க அது கோட் பண்ணி வரும். அதுக்கு இந்த பிளிங்க் ஹெல்ப் பண்ணுது. இந்த பிளிங்க் என்ன பண்ணுது, இந்த டியர்ஸ் எடுத்துட்டு போய் கண்ணுடைய முழு சர்ஃபேஸ் மேலையும் கோட்டிங் மாதிரி பண்ணி விடுது. இந்த கோட்டிங் மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாயிடுது. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் லூப்ரிகேஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டை உருவாக்குது. இந்த குளுமை நம்ம கண்ணில் இருக்கிறதால தான் நம்ம வந்து ஃப்ரீயா நடமாட முடியுது. இந்த குளுமை இல்லைன்னா அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை ட்ரை ஐ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரை ஐ உலர் விழின்னு சொல்றது தமிழ்ல. உலர் விழின்னா கண்கள்ல இருக்கிற நார்மல் ஈரம் இல்லை, கண்ணு முழுக்க ட்ரை ஆயிடுது. சரி, ட்ரை ஆனா என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இப்ப ஸ்கின் ட்ரை ஆயிடுச்சுன்னா நீங்க சில டைம் நோட் பண்ணி பார்ப்பீங்க, சிவியரா இச்சிங் இருக்கும், தடிப்பா வந்துடும். அதை அதை வந்து கான்ஸ்டன்டா தடை விட்டுட்டோ சொரிஞ்சு விட்டுட்டோ இருக்கிற மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா பண்ணி விட்டுரும். அதே மாதிரி கண்ணு ட்ரை ஆகுறப்ப கண்ணை போட்டு கான்ஸ்டன்டா கசக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை உருவாக்கி விட்டுரும். என்னமோ கண்ணில் ஏதோ தூசி விழுந்திருக்க மாதிரியும் ஒரு ஆட் சென்சேஷன் இருந்துட்டே இருக்கும். இந்த ஆட் சென்சேஷன் இருந்துட்டே இருக்கிறதால கான்ஸ்டன்டா நம்மள அறியாம கண்ணை கசக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் நம்மளுக்கு வந்துடும். இந்த ஹேபிட் வந்து கண்டினியூஸா அதிகமாயிட்டே போயிடும். இது அதிகமாயிட்டே போறது ஒரு பெரிய இஷ்யூ. இது கூட கண்ணில் இருக்கிற செக்ரீஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த செக்ரீஷன்ஸ் அந்த பிளிங்க் இல்லை. இப்ப கம்ப்யூட்டரை நீங்க கான்ஸ்டன்டா ரொம்ப நேரம் யூஸ் பண்ற பீப்புளுக்கு இந்த 20 டைம்ஸ் 15 to 20 டைம்ஸ் பிளிங்க் பண்ண வேண்டியது ஒரு நிமிஷத்துக்கு இஸ் ஆல்மோஸ்ட் ரெடியூஸ்டு பை ஒரு 2/3 ரெடியூஸ் ஆகி 1/3 தான் மிச்சம் மீதி இருக்கும். ரஃப்லி ஒரு 6 to 7 வாட்டி தான் அவர் பிளிங்க் பண்ணுவார். 20 வாட்டி பிளிங்க் பண்ண வேண்டிய இடத்துல 7 வாட்டி தான் பிளிங்க் பண்ணுவார். இந்த மாதிரி பிளிங்க் பண்ற நேரத்துல அந்த கோட்டிங் கொஞ்சமா தான் நடக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த டியர் ஃபிலிம் வந்து வெரி தின்னான ஃபிலிம்ங்கிறதால அதுல வெறும் கண்ணீரும் லைட் ஆயிலி செக்ரேஷனும் தான் இருக்கிறதால அது உடனே உலர்ந்துடும். திருப்பி அடுத்த கோட்டிங் வர்றப்ப திருப்பி ரெப்ளனிஷ் ஆகும், திருப்பி உலர்ந்துடும், திருப்பி ரெப்ளனிஷ் ஆகும், திருப்பி உலர்ந்துடும். இந்த மாதிரி கான்ஸ்டன்டா இது 20 டைம் நம்ம பிளிங்க் ஆகுறதுன்னு நேச்சர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது அந்த காரணத்துக்காக தான். அது கான்ஸ்டன்டா உலர்றப்ப நம்ம திருப்பி திருப்பி அதை பிளிங்க் கிரியேட் பண்ணி அந்த பிளிங்க் மூலமா அதை கொஞ்சம் இது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணுங்கிறது தான் இந்த கான்செப்டே. இதை வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து கெடுத்துடுது. கம்ப்யூட்டர்ஸ் வந்து இதை வந்து 6 to 7 டைம்ஸ்னு கொண்டு வருது. 6 to 7 டைம்ஸ் மட்டும் நீங்க பிளிங்க் பண்ணி கண்ணை திறந்தீங்கன்னா கடைசியில நைட்டு ஃபுல்லா அந்த கண்ணுடைய ட்ரைனஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். கான்ஸ்டன்டா கண்ணில் எஸ்பெஷலி இந்த வெள்ளைன்னு சொல்றது கன்ஜங்டைவா, அதுக்கு நடுவுல கருப்பா ஒரு தெரியுது இல்லையா, அது வந்து கார்னியா. அந்த கார்னியாக்கு நிறம் கிடையாது, அது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ரக்சர் தான். உள்ள இருக்கிற அந்த
அந்த ஐரிஸ்ன்னு சொல்ற அந்த கிருஷ்ண படலத்தை காட்டுது. அதனால அது கருப்பா தெரியுது. அந்த கார்னியான்னு சொல்லப்படுற ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா ட்ரை ஆகிடுது. அது ட்ரை ஆகுறது இஸ் பிகமிங் எ பிக் ப்ராப்ளம். அதுதான் நம்ம ட்ரை ஐன்னு சொல்றோம். இந்த ட்ரை ஐயால என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற இதுக்குள்ள இப்ப நம்ம போயிடுறோம். ஸோ பாத்தீங்களா, கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணி விடுற ஒரு சின்ன கோளாறு, அந்த கோளாறு வந்து பிளிங்க் ரேட்ல மட்டும்தான். அந்த பிளிங்க் ரேட்ல இருக்கிற கோளாறு அப்படியே கொண்டு போய் அது ஒரு பெரிய இஷ்யூவா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நோய் வந்த மாதிரி கிரியேட் பண்ணி விட்டுடு. நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்ப அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர்ஸ் ஸ்லைடு கொஞ்சம் மாத்தி எஸ் சார். ஸோ இந்த ஸ்லைடு வந்து இந்த 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 கான்ஸ்டன்டா பிளிங்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன். ஸோ நீங்க கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே, உங்களுடைய மைண்ட்ல என்ன இருக்கணும்னா கான்ஸ்டன்டா பிளிங்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 மைண்ட்ல ஒரு 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 அட்வைஸ் நீங்களே வச்சுக்கணும். அந்த பிளிங்க் பண்றது நீங்க விட்டா குறைச்சிரும், மறந்துடும். ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒர்க்கு, அந்த விஷுவல்ஸ்ல இருக்கிறது, அதுல உங்களுக்கு என்கிராஸ் ஆகி உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அதுல போயிடும். ஸோ இந்த பிளிங்க் பண்றத மறந்துடுவீங்க, இல்ல குறைச்சிடுவீங்க. அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பிளிங்க் இல்லாம கான்ஸ்டன்டா பிளிங்க் பண்றணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த நம்மளே சொல்லிக்கிறது. அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா இந்த கோட்டிங் ஆஃப் த டியர் ஃபிலிம் கான்ஸ்டன்டா கார்னியா மேலேயும் கண்ணுடைய சர்ஃபேஸ் மேலேயும் நடந்துட்டே இருக்கிறப்ப இந்த ட்ரை ஐங்கிற ஒரு பிரச்சனை வராது. இந்த ட்ரை ஐங்கிற பிரச்சனை வராட்டா மோஸ்ட்லி பலதும் நம்மளால காப்பாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் அட்வைஸை ஐ வாண்ட் டு கன்வே டு ஆல் பீப்புள். கம்ப்யூட்டர்ஸ் கான்ஸ்டன்டா பார்க்குறப்ப உங்களுடைய மைண்டில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பிளிங்க் பண்ணுறோமா அப்படின்னு இருக்கணும். அதுக்காக கண்ணை அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். ரஃப்லி ஒரு நிமிஷத்துல 20 வாட்டி. ஸோ ஒரு நிமிஷத்துல 60 நிமிஷம். ஸோ 60 செகண்ட்ஸ், அதுல ஒரு 20 வாட்டி. ஸோ எவ்ரி 3 to 4 செகண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி பிளிங்க் பண்ணா அது ரொம்ப நல்லா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்துங்க. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க பார்க்கணும். கம்ப்யூட்டர்ஸ் எப்பவுமே எல்லா கம்ப்யூட்டர்ஸும் இப்ப இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல கொண்டு வர ஆரம்பிச்சுட்டோம். செல்போனே வச்சு பாத்தீங்கன்னா இப்படி பக்கத்துல வச்சு பாக்குறோம். சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டம்க்கு அப்படியே பக்கத்துல வி மூவ் அவர் செல்ஸ். இது வந்து ஸ்பான்டேனியஸா நடந்துருது. நீங்களே கவனிக்காம யோசிச்சு பாருங்க. பல நேரமும் நீங்க அதை விட்டு தள்ளி உட்காரணும்னே நினைக்க மாட்டீங்க. யூ வில் கோ ஆல்மோஸ்ட் வெரி க்ளோஸ், வெரி 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 க்ளோஸ். அந்த மாதிரியான ஒரு பக்கத்துல போறது, ஒரு விஷயத்த பக்கத்துல வச்சு பாக்குறது அப்படிங்கிறது வந்து ரீடிங்ல மட்டும்தான் வரும். இப்ப இதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு முன்னாடி காலகட்டத்துல யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் இந்த நம்ம ஒரு விஷயத்த பக்கத்துல கொண்டு வருவோம். இது வந்து ரஃபா ஒரு 30 சென்டிமீட்டர்ஸ் கண்ணில் இருந்து 30 சென்டிமீட்டர்ஸ்னா ஒரு ஃபீட் தூரத்துல இந்த விஷயத்த வச்சு நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஆனா பாதி நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில தூரமான விஷயங்கள் தான் கண்ணுக்கு தேவை. நம்ம பார்க்கறதும் அதுல ஒரு ஒரு எஃபர்ட் எடுக்கிறதும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இவால்வ் ஆகி வந்தது. நம்ம பழங்காலத்துல ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மனித இனம் வந்து ஹண்டர்ஸா தான் முதல்ல இருந்துச்சு. இப்போ அந்த நேரத்துல தூரத்துல எவ்வளவு உங்களால பார்க்க முடியும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்மளுடைய எவல்யூஷன் ஸ்கேல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எவல்யூஷனா இருந்திருக்கு. இப்ப படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு 2 to 3 hours 4 hours 5 hours ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியா இருந்தா அது இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகம். இப்படித்தான் நம்மளுடைய லைஃப்ல இருந்தது. பட் இப்ப கம்ப்யூட்டர்ஸ் வந்தப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. தூரம் பாக்குறதுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. இன்ஃபேக்ட் பல குழந்தைகளும் நான் பாக்குறேன், பல பேஷண்ட்ஸ் வராங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸோடைய கம்ப்ளைண்டே பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வெளியவே போய் விளையாட மாட்டேங்கிறாங்க, விளையாட்டுங்கிற ஒரு பழக்கமே இல்லாம போயிடுச்சு, முழுக்க முழுக்க இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ்லயே இன்வால்வ் ஆகி நாள் முழுக்க அதுலயே தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. இது வந்து டோட்டலி அப்நார்மல். நம்மளோட எவல்யூஷனரி ஸ்கேல்ல இது வந்து ஒரு பெரிய டிஸ்ரப்ஷன். இந்த டிஸ்ரப்ஷன் என்ன பண்ணுது, ஒரு விஷயத்த பக்கத்துல வச்சே நாள் முழுக்க பாக்குற மாதிரி உங்களை பண்ணி விட்டுடுது. இந்த மாதிரி ஒரு பண்றது எப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு புக்கை 24 hours உட்காந்து நீ படிச்சுட்டே இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுடுது. இந்த மாதிரி உருவாக்கி விடுறப்ப என்ன ஆயிடுது, உங்களுடைய கண்ணுல ஃபோக்கஸிங் மசில்ஸ் இருக்கு, அந்த ஐயை ஃபோக்கஸ் பண்ணும். நியர் விஷன்றப்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டி வரும். டிஸ்டன்ஸ் விஷன் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்டிங் ஃபேஸ். இப்போ அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டீஸ் மாதிரி அட்டென்ஷன் நிக்கணும்னா ஒரு எஃபர்ட் வேணும். ஸ்டாண்டர்டீஸ்ல நிக்கிறது பெரிய எஃபர்ட் கிடையாது, அது நம்ம சாதாரணமா நிக்கிறது.
அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழல்ல நியர் விஷனுக்காக ரொம்ப நேரம் நம்ம வந்து உட்கார்ந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறதால கண்ணு வந்து முழுக்க முழுக்க அந்த இருக்கிற மசில்ஸ், அதுக்குள்ள இருக்கிற அந்த ஃபோக்கஸிங் மசில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுது. இந்த ஸ்ட்ரெயின் வந்து 1 ஹவர் 2 ஹவர் அப்படின்னு இருந்தா கூட பரவாயில்ல, அப்புறம் அது ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சது. ஆனா இது என்ன ஆகுது, நாள் முழுக்க ஆல்மோஸ்ட் ஒரு டேல வந்து 16 to 18 ஹவர்ஸ் இதே மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது கிரியேட்ஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் இன்னொரு விஷயத்துல காம்பவுண்ட் ஆகுது. அது என்ன காம்பவுண்டிங்னா, இப்போ பிக்சல்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. செல்போன் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்க கேமரா வந்து 5 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் அப்படின்னு தீஸ் பீப்புள் வில் டெல் யூ. அது பிக்சல்ஸ் நல்லா இருந்தா அந்த போட்டோ இன்னும் நல்ல கிளியரா இருக்கும், அது இன்னும் நல்ல குவாலிட்டியில இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த பிக்சல்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா, இந்த பிக்சல்ஸ் வந்து ஒரு சின்ன ஒளிபிம்பம் மாதிரி. இந்த ஒளிபிம்பத்துல நடுவுல பிரைட்டா இருக்கும், சுத்தி ஷேடோ. பக்கத்துல ஒரு ஒளிபிம்பம், பக்கத்துல ஒரு ஒளிபிம்பம், பக்கத்துல ஒரு ஒளிபிம்பம். இந்த மாதிரி பல ஒளிபிம்பங்கள் சேர்ந்து தான் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுது. நீங்க வந்து இந்த பென்சில் ஆர்ட் பார்த்துருப்பீங்க. ஒரு முகத்தை சின்ன புள்ளி 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 புள்ளியா இல்ல ஸ்கிராட்ச் ஸ்கிராச்சா பண்ணி ஒரு முகத்தை உருவாக்குவாங்க. இந்த மாதிரி நீங்க பென்சில் ஆர்ட்ல பாக்குற அந்த அந்த புள்ளிகள் வந்து இதுல வந்து பிக்சல்ஸ்ல வந்து ஒரு ஒளி பிம்பம் மாதிரி அப்படி வந்து விழுது. இந்த ஒளி புள்ளிகள் நிறைய ஃபார்ம் பண்ணி ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணுது. இந்த இமேஜஸை நம்ம பார்க்கறது நம்ம கண்ணுக்கு ஒரு ஸ்ட்ரெயின். ஏன்னா ஒரு பிக்சலும் அடுத்த பிக்சலும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறப்ப 2 பிக்சலையும் அது பார்த்துட்டு ஒரு பிக்சல்ல இன்டென்சிட்டி அதிகமாகவும் ஒரு பிக்சல்ல இன்டென்சிட்டி கம்மியாகவும் வச்சு ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க. இந்த கிரியேட் பண்ற இமேஜை நீங்க பார்க்கறதுக்கு உங்களுடைய கண்ணு வந்து ரெஸ்டிங் ஃபேஸ்லயே இருக்க முடியாது, ஸ்ட்ரெயினிங் ஃபேஸ்லயே தான் இருக்க முடியும். கண்ணு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாதான் இந்த விஷயத்த துல்லியமா பார்க்க முடியும். ஏன்னா எழுத்துக்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஃபாண்ட் சைஸுக்கு போயிடும். நீங்க பல விஷயங்கள் நீங்க பாருங்க. நார்மலா ஒரு ஒரு 12 ஃபாண்ட் சைஸ், 14 ஃபாண்ட் சைஸ்ங்கிறது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபாண்ட் சைஸ். அது விட்டுட்டு 8 ஃபாண்ட் சைஸ், 10 ஃபாண்ட் சைஸ்ங்கிறது நிறைய இடத்துல இருக்கும். இடத்த சுருக்கிறதுக்காக, சின்ன இடத்துல நிறைய மெசேஜ் கொடுக்கறதுக்காக ஃபாண்ட் சைஸை குறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஃபாண்ட் சைஸ் குறைக்கிறப்ப என்ன ஆயிடுது, அந்த ஃபாண்ட் வந்து சின்ன சின்னதாக உங்களுடைய கண்ணுடைய மசில்ஸுடைய ஃபோக்கஸிங் இது அதிகமாயிடும். ஸோ இப்போ இந்த பிரச்சனை நெக்ஸ்ட் ஒரு மேஜர் பிரச்சனை. இதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம்னு யோசிச்சு பார்த்தா 2 அட்வைஸ் என்னால் கொடுக்க முடியும். ஒரு அட்வைஸ், நீங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீனோ செல்போனோ, இந்த செல்போனுக்கு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டாண்டை வாங்கி உங்ககிட்ட இருந்து ஆர்ம்ஸ் லெங்க் வச்சிருங்க. உங்க கையை நீட்னா அந்த ஸ்கிரீன் வந்து உங்க கைக்கு அந்த பக்கம் தான் இருக்கணும், முன்னாடி வரக்கூடாது. நீங்க இப்படி பக்கத்துல போகக்கூடாது. உங்களுடைய உங்களுடைய கையை வந்து நீங்க ஃபுல்லா நீட்னா இந்த ஆர்ம் வந்து ஃபுல்லா அந்த டிஸ்டன்ஸை காட்டி கொடுக்கணும். அந்த ஆர்ம்ஸ் லெங்க் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஆர்ம்ஸ் லெங்க் டிஸ்டன்ஸ்ல அந்த ஸ்கிரீனை நிறுத்திடுங்க. கம்ப்யூட்டர் லேப்டாப்பா இருந்தாலும் சரி, அது ஒரு டெஸ்க்டாப்பா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி ஒரு செல்போனா இருந்தாலும் சரி, அதை வந்து தூரத்துல வச்சுடுறது நல்லது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த பிக்சல்ஸ் இருக்குதுன்னா, அந்த லைட் வந்து இன்டென்சிட்டி இருக்குன்னா, ஸோ அந்த லைட் செட்டிங்ஸ், அந்த செல்போன்ல இருக்கிற செட்டிங்ஸ்ல ஒளியை கொஞ்சம் குறைச்சிட்டு கான்ட்ராஸ்டை கொஞ்சம் நல்லா வச்சுட்டு ஐ கம்ஃபர்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு அதுலயே கூட இருக்கும் சில டைம். அந்த ஐ கம்ஃபர்ட் செட்டிங்ஸ்ல வச்சீங்கன்னா அது என்ன பண்ணும், அந்த ஒளியை ஃபுல்லா குறைச்சிட்டு மேக்ஸிமம் கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி. அதுக்காக அது 100% கம்ஃபர்ட் இல்லை, அதுவும் ஸ்ட்ரெயின் தான். பட் இருக்கிற ஸ்ட்ரெயின்ல கொஞ்சம் கம்மியான ஸ்ட்ரெயினை கொடுக்குற மாதிரி அவங்க ஒரு செட்டிங்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த செட்டிங்ஸை அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். அதுல ஒர்க் பண்றதுன்னு ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். 3வது, உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் மேல ஒரு டியூப் லைட்டோ ஒரு ஜன்னல் வெளிச்சமோ படக்கூடாது. ஒரு ஜன்னல் வெளிச்சமோ இல்ல ஒரு டியூப் லைட் வெளிச்சமோ உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் மேல படுற மாதிரி நீங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுப்போமே, அப்போ என்ன ஆகும், அந்த கிளேர் கிரியேட் பண்றதுக்காக எதிர்க்க இந்த பிக்சல்ஸை நீங்க பாக்குற மாதிரி இன்னும் ஸ்ட்ரெயின்ஃபுல் ஆயிடும். ஸோ இந்த விஷயமும் ஒரு 3வது முக்கியமான விஷயம். இந்த 3 விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து சார்ட் அவுட் ஆகலாம். 4வது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கொஞ்சம் நம்ம நியர் விஷன்லயே ரொம்ப நேரம் இருக்கிறோம் இல்லையா, அந்த நியர் விஷன்ல இருந்து ஒரு பிரேக் எடுக்கணும். அந்த பிரேக் வந்து நான் உங்களுக்கு கிளியராகவே சொல்லித்தரேன் எப்படி பிரேக் பண்ணணும்னு. அந்த பிரேக் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு 10 மினிட்ஸாவது இருக்கணும். அந்த 10 மினிட்ஸ் நீங்க என்ன பண்ணணும், நல்ல தூரமா ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ஜன்னல் வெளியே ஒரு தூரத்துல ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல இருக்கிற இலைகள், அந்த மரத்துல ஒரு பறவை உட்காந்துருக்குன்னா அதை பார்க்க ட்ரை பண்ணணும். இந்த ஃபோக்கஸிங் மெக்கானிசம் என்ன பண்ணும், உங்களுடைய நியர் ஃபோக்கஸ்ல இருந்து உங்களை டிஸ்டன்ஸ் ஃபோக்கஸ்க்கு கொண்டு போகும் உங்க கண்ணு. அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ஃபோக்கஸ் போறப்ப நம்மளுடைய ஐ கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பெட்டர் ஆயிடும்.
ஐ கம்ஃபர்ட் டோட்டலா அஃபெக்டடா இல்லாம இருக்கிறதுக்கு, அது ஐயோடைய ரெஸ்டிங் ஃபேஸ்க்கு போறதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கிடும். இந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட்டை கிரியேட் பண்ற இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றது நல்ல ஒரு ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டா இருக்கும். ஸோ நான் சொன்ன 4 பாயிண்ட்டையும் திருப்பி சொல்றேன். ஒன்னு, ஆர்ம்ஸ் லெங்க்த்ல ஸ்கிரீன்ஸை வச்சுக்கிறது. செகண்ட், அந்த ஸ்கிரீன்ஸ்ல இருக்கிற ஐ கம்ஃபர்ட் செட்டிங், அந்த மாதிரியான செட்டிங்ஸ், அந்த வெளிச்சம் இன்டென்சிட்டி அதெல்லாம் மினிமமா வச்சுக்கிறது. கான்ட்ராஸ்டை நல்லா வச்சுக்கிறது. முடிஞ்சா ஃபாண்ட் சைஸே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. அதுவும் பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பெரியவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ஃபாண்ட் சைஸ் சின்னதாக சின்னதாக அவங்களால முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். யங்ஸ்டர்ஸாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஓல்ட் பீப்புளால அது டோட்டலா முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழல்ல ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. ரெண்டாவது, கொஞ்ச நேரம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த ஜன்னல் வெளிச்சம், டியூப்லைட்டோட வெளிச்சம் ஸ்கிரீன்ல விழாம இருக்கிறது. இன்னொன்னு, நடுவுல 1 ஹவருக்கு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்து தூரமா இருக்கிற ஒரு விஷயத்த அந்த 10 மினிட்ஸ் பார்க்கலாம். அந்த 10 மினிட் பிரேக்லயும் திருப்பி போய் செல்போனை நோண்டக்கூடாது. யூ ஷுட் டென் டு see சம்திங் வெரி ஃபார் ஆஃப். அந்த ஃபார் ஆஃப் பார்க்குற அந்த 10 மினிட்ஸ் பார்வை என்ன பண்ணும், உங்களுடைய ஐ மசில்ஸ் இவ்வளவு நேரம் ஃபுல்லா நியர் விஷன்ல இருந்த மசில்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கிளியர் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்க போய் திருப்பி கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஒர்க் பண்றப்ப உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ யூஸ்வலா இந்த காஃபி ஐடி இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா இந்த காஃபி பிரேக், இந்த லஞ்ச் பிரேக், இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாங்க. சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ்ல நிறைய கிரீன் வர்ற மாதிரி பார்ப்பாங்க. அவங்களுடைய ஹால்ஸ்லயே நிறைய இண்டோர் பிளான்ஸ் வைப்பாங்க. பச்சை பச்சையல்னு வைக்கிற மாதிரி வைப்பாங்க. நீங்க வேணா பாருங்க. அந்த மாதிரியான வைக்கிற ஒரு சூழல் எல்லாமே இந்த விஷயத்துக்காகத்தான். நம்ம கண்ணுக்கு வந்து குளுமை வந்து இந்த வெஜிடேஷன் தான். பச்சை பசேல்னு ஒரு விஷயத்த பார்த்தா கண்ணுக்கு குளுமையா இருக்கும். அது வந்து தூரத்துல இருக்கிறப்ப அதை பார்க்கறப்ப நம்மளுக்கு வந்து ஐ மசில்ஸ் நல்ல ரிலாக்ஸ் ஆகும். இந்த மாதிரியான ஒரு ஹேபிட்டை உருவாக்கிக்கிறப்ப நம்மளுக்கு அது ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ல ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அடுத்த விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம் ஃபோக்கஸிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஃபோக்கஸிங், இந்த ஃபோக்கஸிங்கிறது கண்ணுக்குள்ள நம்மள அறியாம நடக்குது. ஒரு ஜூம் கேமரா மாதிரி. ஒரு கிரிக்கெட்ல ஒரு சின்ன பால் பவுண்டரி லைனை கிராஸ் பண்ணதுன்னா அந்த அதை கரெக்டா அப்படி ஒரு ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறாங்க இல்லையா? அந்த ஜூமிங் எஃபெக்டை நம்ம கண்ணால பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் விஷயத்த நீட்டா அழகா ஜூம் பண்ணி பார்க்க முடியும் நம்ம கண்ணால. ஆனா அந்த எஃபர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின்ஃபுல். அது அந்த ஜூம் பண்றதுக்கு பல மசில்ஸ் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஒரு மசில்ஸ் வேலை பார்த்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ஜூம் பண்ணி பார்த்துட்டு உடனே திருப்பி ரிலாக்ஸ் ஆகி ரெஸ்டிங் ஃபேஸுக்கு போயிட்டா அது ஒரு குட் விஷயம். ஆனா பாதி நேரம் என்ன ஆகுது நம்ம லைஃப்ல, அது கான்ஸ்டன்டா இந்த கம்ப்யூட்டர் விஷயத்துல கான்ஸ்டன்டா நின்னுக்குது. அந்த ஜூம்லயே இருக்கும். ஜூம்லயே இருக்கிறதுங்கிறது, இப்ப கையை இப்படியே மடக்கியே நான் நாள் முழுக்க வச்சிருந்தேன்னா இந்த கை மசில்ஸ் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சாயங்காலம் என்னால் நீட்ட கூட முடியாது, அவ்வளவு தூரம் வலிய ஆரம்பிச்சிடும். அது மடங்கியே இருக்குதுங்கிறது கொஞ்ச நேரம் மடங்கி நீட்டுறப்ப நல்லா இருக்கு. பட் கான்ஸ்டன்டா அதே மாதிரி வச்சிருக்கிறது ஒரு மசிலுக்கு வந்து ஸ்பாசம்னு சொல்லுவோம். அந்த மசில் ஸ்பாசம் வந்து அந்த மசில் ஸ்டிஃப் ஆயிடுது. இந்த மாதிரி கண்ணுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன நுண்ணிய மசில்ஸ் என்ன ஆகுது, கான்ஸ்டன்டா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்த நியர் விஷன்லயே ரொம்ப நேரம் இருக்கிறதுல, நம்ம கான்ஸ்டன்டா நியர் விஷன்லயே ரொம்ப நேரம் இருக்கிறதால அந்த அந்த கான்ஸ்டன்ட் நியர் விஷன் எஃபர்ட்ல என்ன ஆயிடுது, கண்ணு முழுக்க முழுக்க அந்த ஸ்பாசம், அந்த சின்ன சின்ன மசில்ஸ் வந்து ஸ்பாசம்ல போயிடுது. அந்த மசில் ஸ்பாசம்ல போயிடுறப்ப நீங்க சாயங்காலம் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்ப அது ஆரம்பிக்கும். அதோடைய வலி, அதோடைய ஒரு டிஸ்கம்ஃபர்ட் உங்களால ஃபீல் பண்ண முடியும். என்னன்னு சொல்ல தெரியாது உங்களுக்கு. யூ வில் நாட் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் இட். இது இது இப்படி இருக்குன்னு சொல்ல தெரியாது. ஏன்னா அதுக்கான டெக்னிக்கல் டேர்ம்ஸோ விஷயமோ தெரியாது. ஆனா கண்ணை போட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா பாதி நேரம் கண்ணை கசக்கிட்டே இருப்பாங்க. கண்ணை போட்டு தடவி தடவி விட்டுட்டே இருப்பாங்க. இது என்னவோ அது ரொம்ப நேரம் ஒரு ஒரு ஜாகிங் போயிட்டு வந்தா காலை தடவி விடுற மாதிரி இது வந்து ஒரு கான்ஸ்டன்டா நடந்துட்டு இருக்கும். ஆனா அது ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரியான கான்செப்ட்ல என்ன பண்ணணும்னா, ஃபோக்கஸிங் அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் வச்சா, ரிலாக்ஸிங் அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் வைக்கணும். ஸோ யூ வில் ஹேவ் டு டென் டு சி அட் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் பார்க்கறத எங்களுடைய ஃபார்முலால நாங்க வந்து 2 ஹவர்ஸ்க்கு 20 மினிட்ஸ்னு வச்சிருக்கோம். 1 ஹவருக்கு 10 மினிட்ஸ். ஸோ 1 மணி நேரம் 60 நிமிடம் நீங்க வேலை பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்தே ஆகணும். அந்த 2 ஹவர்ஸ் வேலை பார்க்குறப்ப 20 மினிட்ஸ் அந்த பிரேக் வந்துடுது. இந்த பிரேக் எடுத்து இந்த பிரேக்ல திருப்பி செல்போன் அந்த மாதிரி நியர் விஷன் கான்சென்ட்ரேட் பண்ணாம தூரமா பார்க்குற ஒரு பழக்கத்தை உருவாக்கணும். ஒரு கப் ஆஃப் காஃபியோ டீயோ எடுத்துட்டு நீங்க குடிக்கிற நேரம் தூரமா நீங்க பார்க்குறப்ப
இந்த ரிலாக்ஸிங் மெக்கானிசம் தானாவே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த ரிலாக்ஸிங் மெக்கானிசம் வேலை பார்க்கறதுக்கு இந்த 20 மினிட்ஸ் நம்ம கொடுக்கறது எதுக்காகன்னா, அது ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆகி அந்த மசில்ஸ் வந்து பழைய ரெஸ்டிங் டோனுக்கு வரணும். அந்த ரெஸ்டிங் டோனுக்கு வந்துட்டு அப்புறம் திருப்பி நீங்க போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ரீஸ்டார்ட் பண்ண போறீங்க. பட் அந்த நேரத்துக்குள்ள அந்த கம்ஃபர்ட் உங்களுக்கு நல்லபடியா எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்றதுக்கு அதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு. உங்க கண்ணு வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. கண்ணு இந்த ஸ்லைடை மாத்திடலாம் சார். ப்ளீஸ் சேஞ்ச் தி ஸ்லைட் சார். அந்த கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் எஃபர்ட் வந்து நம்மளுக்கு இருக்கு. அந்த ஸ்ட்ரெயின் ஆகுறது நம்மளுக்கு வந்து ஒரு வார்னிங் சைன் மாதிரி. அந்த வார்னிங் சைன் எப்படி இருக்கும்னா, கண்ணு ஒரு சின்ன ட்ரை ஃபீல். அந்த கண்ணை மூடி திறக்கிறப்ப ஒரு கம்ஃபர்ட் இல்லாம இருக்குது. கண்ணை மூடி திறக்கிறப்ப என்னோ கண்ணுக்குள்ள சில தூசிகள் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ட்ரையா இருக்கிறப்ப நீங்க கண்ணை மூடி திறந்தா என்னோ உள்ள வந்து மணல் போட்டு அறுக்கிற மாதிரி அப்படியே சொல்லுவாங்க. பேஷண்ட் வந்து சொல்றப்ப, சார் கண்ணுக்குள்ள சாயங்காலம் வீட்டுக்கு வந்து படுக்கலாம்னு போனா கண்ணுக்குள்ள என்னோ மணலை கொட்டின மாதிரி கண்ணை மூடினாலே அப்படியே குத்துது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மீன்ஸ் தட் அந்த கண்ணு முழுக்க ட்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது ட்ரை ஆயிட்ட அப்புறம் அதை போய் திருப்பி வெட்டாக்கி நார்மல் ஆக்குறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆயிடுது. ஸோ அதை பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸை பார்க்குறோம். அந்த ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ல இன்னைக்கு மாடர்னா நம்ம திங்க் பண்றது எர்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவோம். எர்கனாமிக்ஸ்னா என்னன்னா, உட்கார்ற பொசிஷன். நம்ம எப்படி உட்கார்ந்துருக்கோம் ஒரு சீட்ல. ஏன்னா கொஞ்ச நேரம் உட்கார போறது இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 ஹவர்ஸ் அந்த சீட்ல உட்கார்றோம். ஸோ அந்த சீட்ல உட்கார்றப்ப அந்த சீட் பொசிஷனும் அந்த கம்ப்யூட்டர் பொசிஷனும் கரெக்டா இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு கரெக்டா பேலன்ஸ்டா அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து நீங்க வந்து ஒரு 2 புக்கு ஏதாவது இல்லை ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுத்து தூக்கி கூட வச்சிடலாம். அந்த லேப்டாப் ஒன்று வைக்கிறீங்கன்னா அந்த லேப்டாப்பை கொஞ்சம் நல்லா தூக்கி வச்சிடலாம். வச்சு உங்களுடைய கழுத்து மடங்காம உங்க நெக்கை வந்து நீங்க ரொம்ப பெண்ட் பண்ணாம, உங்க பேக்கை நீங்க ரொம்ப பெண்ட் பண்ணாம, கம்ஃபர்டபுளா உங்க ஐ லெவல்ல, ஐல இருந்து ஒரு சின்ன 10 டிகிரி 15 டிகிரி டில்ட்ல இந்த ஸ்கிரீன் இருந்ததுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ்ல இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் இமேஜ்ல இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு இது இருந்தா, ஐ திங்க் தட் வில் பி த பெஸ்ட் எக்ஸலண்ட் எர்கனாமிக்ஸ். இதுல கண்ணு போறது ட்ரை ஆகி போறதுங்கிறதோட இப்ப பாதி பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா முதுகு வலி வந்துடும். அவங்க சீட்ல உட்கார்ந்து 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 அந்த ஒரு மாதிரி ஸ்லம்ப்டா உட்கார்ந்தோ இல்ல ரொம்ப குடிஞ்சு பார்த்தோ இல்ல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியோ முழுக்க முழுக்க அவங்களுடைய முதுகு வலியில சஃபர் ஆயிட்டு இருப்பாங்க. நீங்க நிறைய ஐடி இண்டஸ்ட்ரி பீப்புள் பாத்தீங்கன்னா இந்த பேக் பெயின் வர்றதுக்கான முக்கியமான காரணம் இந்த பொசிஷன் தப்பா உட்கார்ந்தே கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுடுறது. அது கொஞ்சம் ஆரம்பிச்சப்பறம் அது அவங்களுக்கு தெரியவே தெரியாம ரியலைஸ் பண்ணாம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நாள் வரைக்கும் அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஓடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது பேக் பெயினா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கண்ணு ட்ரைனஸ், பேக் பெயின் இது ரெண்டும் இருந்துட்டு இந்த பர்சன் நைட்டு போய் எப்படி தூங்கி ரெஸ்ட் எடுப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆல்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை உருவாயிடும். இதுதான் இந்த கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் நாங்க சொல்றது. ஒரு விஷயத்தால கம்ப்யூட்டருங்கிற ஒரு விஷயத்தால நம்ம பல வகையில உடம்பு உபாதைகளை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கு. அந்த உபாதைகளை அனுபவிக்கிறதுக்கான இந்த சூழலை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்றது, எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்னு பாக்குறப்ப முக்கியமான பொசிஷன் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது ஆர்ம்ஸ் லென்த், இது தூரம். ரெண்டாவது ஹைட்னு பாக்குறப்ப, லெவல்னு பாக்குறப்ப உங்களுடைய ஐ வந்து லேசா அப்படி டில்ட் ஆகி ஒரு 10 டிகிரி டில்ட்ல கழுத்து மடங்காம நான் வந்து பாக்குற இடத்துல என் கம்ப்யூட்டர் இருக்கணும். நான் வந்து குடிஞ்சோ இல்ல கழுத்தை ரொம்ப மடக்கியோ பாக்குற மாதிரி இருந்ததுன்னா that will become very confusing. அதனால அந்த இதை அலோவ் பண்ணக்கூடாது. அதை அலோவ் பண்ணாம நம்ம இந்த மாதிரி பொசிஷன் மெயின்டைன் பண்றப்ப அது வந்து நம்மளுக்கு எக்ஸலண்ட் எர்கனாமிக்ஸ் கொடுக்கும். இந்த ட்ரை ஐங்கிற ப்ராப்ளமும் நம்மளுக்கு வராது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்லைட் சேஞ்ச் பண்ணலாம் சார். அடுத்ததா முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி கிளாரிங். அந்த கிளாரிங்கிற பாயிண்ட்டை நம்ம ஏற்கனவே கவர் பண்ணிட்டோம். நிறைய நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன்ல வந்து ஏதாவது ஒரு வெளிச்சம் எக்ஸ்ட்ராவா வந்து விழும். ஏற்கனவே அதுல இருக்கிற பிக்சல்ஸ்ல இந்த கிளார் போய் இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணும். இந்த காம்ப்ளிகேஷன் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த ஸ்கிரீனை பாதி நேரம் நீங்க வைக்கிற பொசிஷன்ல அதுல மேல எந்த லைட் சோர்ஸும் மேல விழாத மாதிரி பாத்துக்கணும். லைட் சோர்சஸ்லாம் உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கணும், உங்களுக்கு பின்னாடி இல்லாத மாதிரி பாத்துக்கணும். அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, புக்கு படிக்கிறப்ப நம்மளுக்கு பின்னாடி லைட் இருக்கணும். லைட் வந்து புக்குக்கு மேல விழணும், அதை நம்ம பார்க்கணும். லைட் புக்குக்கு வந்து எப்பவுமே பின்னாடி இருக்கணும். அது ஏன்னா அந்த எழுத்துக்கள் நம்மளுக்கு கிளியரா தெரியறதுக்கு. ஸ்கிரீன்ஸா இருந்தா லைட் வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கணும். அது பின்னாடி வந்ததுன்னா நம்மளுக்கு கண்ணுக்குள்ள ஃபுல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடும். ஸோ அதை அலோவ் பண்ணவே கூடாது. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, யூசர் பொசிஷன் இன்அப்ராப்ரியேட்னஸ்னு சொல்லுவோம். இந்த யூசர் பொசிஷன் இன்அப்ராப்ரியேட்னஸ்க்கு
2 விஷயங்களை இப்ப ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒண்ணு வந்து அந்த டிஸ்டன்ஸ் ஆர்ம்ஸ் லென்த் மெயின்டைன் பண்றது. 2வது உங்க கண்ணு வந்து ஒரு 10 டிகிரி டில்ட்ல இருக்குது. இந்த 10 டிகிரி 50 டிகிரி டில்ட்ல ஒரு ஸ்கிரீன் இருக்கிற மாதிரி அந்த பொசிஷனை ரைஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஸ்கிரீனை பொசிஷனை ரைஸ் பண்ணி வச்சுக்கிறது. இந்த மாதிரியான பொசிஷனை ரைஸ் பண்ணி வைக்கிறப்ப இன்னொரு பிரச்சனை என்ன ஆயிடுதுன்னா, பாதி நேரம் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பாக்குறப்ப கையில இன்னொரு டாக்குமெண்ட்ல இருந்து டைப்பிங்கோ, இல்ல ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ல இருந்து நம்ம அங்க பாக்குறதோ, டைப் பண்றதோ, இல்ல அங்க இருந்து இருக்கிறத நோட்ஸ் எடுத்து ஒரு நோட் புக்ல எழுதுறதோ இருக்கும். ஸோ இந்த நோட் புக்கு ஒரு தூரத்துல, அந்த ஸ்கிரீன் ஒரு தூரத்துல இருக்கிறப்ப உங்க கண்ணு வந்து இதுக்கு 2த்துக்கும் ஃபோக்கஸிங்க்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும். ஒரு ஃபோக்கஸிங் இருக்கிறதே அதுக்கு ஸ்ட்ரெயின். இப்ப டபுள் ஃபோக்கஸிங், இது ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும், இது ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும். நீங்க அங்க ஸ்கிரீன்ல பாப்பீங்க, ஸ்கிரீன்ல பார்த்துட்டு ஒரு இடத்துல நோட்ஸ் எடுப்பீங்க. அந்த நோட்ஸ் வந்து எடுக்கிறது இன்னும் ஸ்ட்ரெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழல்ல நீங்க வந்து அந்த நோட் புக்கையும் உங்க ஆர்ம்ஸ் லெங்க்த்லயே வச்சிடலாம். உங்க நோட் புக் வந்து உங்களுடைய ஸ்கிரீன் இங்க இருக்குன்னா, அந்த ஸ்கிரீனுக்கு இந்த ஸ்கிரீன் இங்க இருக்குன்னா, இதுக்கு பக்கத்துல டேபிள்ல அந்த நோட் புக்கை வைக்கணும். அந்த நோட் புக்கை இழுத்து உங்க பக்கத்துல வைக்காதீங்க. அதே ஆர்ம்ஸ் லெங்க்த்ல வச்சிருங்க. வச்சுட்டு அதுல எழுத பழகுங்க. அப்போ அந்த எழுதுறப்ப 2 ஃபோக்கஸிங்கும் ஆல்மோஸ்ட் ஒரே ஃபோக்கஸிங் லெவலுக்கு வந்துடும். இந்த ஃபோக்கஸிங் லெவல்ல இருக்கிறப்ப ஐ மசில்ஸுக்கான ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கம்மியாயிடுது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அடுத்ததா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த விஷயங்கள்ல சிலது இப்ப சில டைம் நம்ம வந்து ஓவர் லுக் பண்ணிட்டோம். ஒண்ணு வந்து இப்ப நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு ஷார்ட் சைட், லாங் சைட், இல்ல சிலிண்டர் பவர், இந்த மாதிரி ஏதோ ஒரு பவர் கண்ணுல இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பவர் இருக்கிறப்ப அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் செக்அப் கம்ப்ளீட்டா ஐ டாக்டர்ஸ் கிட்ட பண்ணி ஒரு கண்ணாடி போடுறோம்னு வச்சுக்கலாம். பல நேரம் என்ன பண்றோம், இந்த கண்ணாடி வந்து அவாய்ட் பண்ண சின்ன யங் ஏஜ் பீப்புள் வந்து ட்ரை பண்றாங்க. இது என்ன ஆயிடுது, அது ஒரு அழகுக்காக, ஒரு அழகுக்கு அஃபெக்ட் ஆகுற மாதிரி அந்த கண்ணாடியை நினைச்சிட்டு பாதி நேரம் அந்த கண்ணாடியை அவாய்ட் பண்ண நினைக்கிறாங்க. கண்ணாடி இல்லாமலே எனக்கு தெரியுதுன்னா பிளாக் போர்ட்ல எழுதுறதும் ஒன்றும் தெரியாது, மானிட்டர்ல இருக்கிறதும் தெரியாது. அது வந்து கண்டிப்பா அந்த கண்ணாடி போட்டாதான் கொஞ்சம் கிளியரா தெரியிற மாதிரி அவங்களுடைய பார்வை கோளாறு இருக்கும். இது வந்து பை யங் ஏஜ்ல இருந்தே அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியவும் செய்யும். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு எண்ணத்துல அந்த கண்ணாடியை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக கண்ணாடியே போடாம உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் ஒர்க்கை பண்ணுவாங்க. கண்ணாடி போடாம கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றப்ப என்ன ஆயிடுது, அந்த கண்ணு ஏற்கனவே இருக்கிற பவருக்கு ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணணும். அப்புறம் இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஃபோக்கஸிங் மெக்கானிசம், அந்த கிளேர், அந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்னொரு ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஸோ எல்லாமே டபுள் ஆயிடுது. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை 2 பிரச்சனை ஆயிடுது. ஸோ என்னுடைய அட்வைஸ் வந்து கண்ணாடி கண்டிப்பா போடணும். கண்ணாடி உங்களுக்கு ஏற்கனவே பிரிஸ்கிரைப்டா இருந்ததுன்னா அதை போடாம ஒர்க் பண்ணக்கூடாது. கண்ணாடி போடுறப்ப அந்த கண்ணாடி வந்து 1 இயர் தான் வேலிடா இருக்கும். எந்த ஸ்பெக்டக்கிளும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 இயர் தான் வேலிடா இருக்கும். அது வந்து 1 இயர் கழிச்சு கண்டிப்பா கண்ணுல பவர்ல லைட் சேஞ்சஸ் இருக்கும். அது 0.25 0.5 அந்த மாதிரி சின்ன இன்க்ரிமெண்ட்ல இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் கான்ஸ்டன்டா பண்றவங்களுக்கு அது ஒரு பெரிய இன்க்ரிமெண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணணும், இமீடியட்டா அந்த செக் பண்ணி வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பழக்கமா ஒரு உங்க பர்த்டே பக்கத்துல, இல்ல உங்க நியூ இயர் பக்கத்துல ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைம்ல போய் அந்த ஐ செக்அப் முடிச்சுட்டு கண்ணாடி வேணும்னா மாத்திடணும். இந்த கண்ணாடியில இப்பெல்லாம் வந்து நிறைய கோட்டிங்ஸ் ரெடி பண்ணிடுவோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய கண்ணாடியில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் கோட்டிங்ஸ் இருக்கும். இப்ப இந்த கண்ணாடியே பாத்தீங்கன்னா ஒரு லைட் கிரீன் ஷேடு தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இது என்னுடைய கண்ணாடி, இதுல ஒரு லைட் கிரீன் ஷேட் இருக்கும். இந்த கிரீன் ஷேட்லாம் பாத்தீங்கன்னா கோட்டிங்ஸ். இந்த கோட்டிங்ஸை வந்து கம்ப்யூட்டர் ப்ரொடெக்ஷன் கோட்டிங்ஸ்னு சொல்றோம். இந்த கோட்டிங்ஸ் நாங்க கண்ணாடியில கொடுக்குறப்ப என்ன ஆகுது, இந்த கண்ணாடி கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இருக்கிற கிளேர், கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா லைட்டிங், கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இருக்கிற சில பிரச்சனைகளை இந்த கோட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு கட் பண்ணி கொடுக்குது. அதுல யூவி கோட்டிங் பண்ணிட்டோம்னா அல்ட்ரா வயலட் லைட் வராம தடுத்து கொடுக்கும். ப்ளூ பிளாக்கிங் பண்ணிட்டோம்னா ப்ளூ கலர் வேவ் லென்த் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலர் வேவ் லென்த் நம்மளுக்கு வர்றதை தடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல அதிகமா இருக்கு. அந்த அதிகமா இருக்கிறது நம்மளை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ப்ராப்ளம் கொடுக்குது. அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஸோ ப்ராப்பரா அந்த இயர்லி ஒரு ஐ செக்அப் பண்ணிட்டு அதுக்கான கரெக்டான உங்களுடைய கிளாஸஸ் என்னவோ அதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணக்கூடாது கம்ப்யூட்டர் ஒர்க்ல எஸ்பெஷலி. 2வது அடுத்த வாட்டி நீங்க கிளாஸ் செய்யறப்ப கம்ப்யூட்டர் ஒர்க் உங்களுக்கு ரொம்ப இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஐடி ரிலேட்டடா ஏதாவது படிக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் அதிகமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டே டு டே கம்ப்யூட்டர் யூசேஜ் அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல நீங்க அந்த கண்ணாடியில அந்த டாக்டர்ஸ் கிட்ட சொல்றப்ப அவங்க அந்த கோட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க.
அந்த கோட்டிங்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ வெயிலில் போனால் சன் கிளாஸஸ் போடுற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும். அந்த வெயில்ல இருந்து அந்த சன் கிளாஸஸ் எப்படி நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது, அது மாதிரி இந்த கம்ப்யூட்டர் ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல கான்ஸ்டன்டா ஒர்க் பண்றப்ப நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. இந்த ப்ரொடெக்ஷனை எடுத்துக்கிறதும் ஒரு பெரிய ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டா முடியும். அடுத்த ஸ்லைட் சார். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எனக்கு இருக்கான்னு தெரியல சார். நான் ஏற்கனவே ஒரு 5-6 வருஷமா இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 7-8 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கண்ணுல இது அஃபெக்டேஷன் இருக்கானே தெரியலன்னா நீங்க ஒன்றும் பெருசா ஒரு டாக்டர் கிட்ட போய் கூட செக் பண்ண வேண்டாம். உங்க கண்ணை மூடுனா ஈரமா கம்ஃபர்டபுளா இருக்கான்னு பாருங்க. ஒரு குளுமையும் ஒரு வெட்னஸும் ஒரு கம்ஃபர்ட்டும் இருக்கான்னு பாருங்க. கண்ணை மூடினாலே என்னமோ கண்ணு ஒரு உறுத்தலா, கண்ணு ஒரு ட்ரையா, கண்ணு மூடினாலே என்னமோ கண்ணுக்குள்ள மண்ணு போட்டு உறுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா ட்ரை ஐல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியும். இது வந்து ஒரு நாள்ல நடக்கிறது இல்ல, ஓவர் டைம் நடக்கிறது. நீங்க சின்ன வயசுல ஏர்லியா இருக்கிற டேஸ்ல அது ஒன்றும் பெருசா அஃபெக்ட் ஆகாது. 1 வருஷம் 2 வருஷம் கிடந்து அப்படியே யூசேஜ் கண்டினியூ ஆயிட்டே இருக்கிறப்ப இது நடக்குது. ரெண்டாவது அடுத்த முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணு செவக்கிறது. கண்ணே செவந்து இருக்கும். உங்களை பாக்குறவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க, ஏப்பா உன் கண்ணு ஏன் இப்படியே சிவப்பாவே இருக்கு, ஏதோ காட்டுனியா டாக்டர் கிட்டன்னு கேட்கிற அளவுக்கு கண்ணு சிவப்பா இருக்கும். மூணாவது, அந்த கண்ணை நீங்க கான்ஸ்டன்டா ஒரு கசக்குனா ஏதோ ஒரு சுகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்களே அதிகம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த கண்ணை கசக்குறதுங்கிற ஒரு ஹேபிட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னலா வந்துடும். இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு அதிகமா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ட்ரை ஐ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது உடனே உங்களை ஒரு ஐ டாக்டர் ரீச் பண்ண வைக்கணும். அந்த டாக்டர்ஸை ரீச் பண்ணி அவங்க அந்த ட்ரைனஸ் ஏர்லி ஸ்டேஜா இருந்தா இந்த மாதிரியான லூப்ரிகேஷன் மாய்ஸ்சரைசிங் ட்ராப்ஸ் இருக்கு. அதை நாங்க ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா கண்ணில் கண்ணீர் சுரக்குது இல்லையா, அந்த சுரக்கிறத நம்ம ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாதிரியான டிராப்ஸை ஒரு கப்பல் ஆஃப் டைம்ஸ் 4 டைம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப கண்ணில் அது வந்து கொஞ்சம் வெட்னஸை கிரியேட் பண்ணி ஏற்கனவே இருக்கிற ட்ரைனஸை சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபாலோ பண்றப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிரியேட் ஆகுது. இதுல இன்னொரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கு. பாதி நேரம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிற ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் ரூமா இருக்கும். ஏர் கண்டிஷனிங் வந்து ஹியூமிடிட்டியை ரைஸ் பண்றதால ட்ரைனஸை அதிகமா உண்டாக்கும். ஏன்னா செக்ரீஷன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஏற்கனவே ஹியூமிடா இருக்கிறதால நம்ம கண்ணில் செக்ரீஷன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அது வந்து ட்ரைனஸை அதிகப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு சூழல்ல நம்ம வந்து அந்த ஏர் கண்டிஷன் அட்மாஸ்பியர்ல இருக்கிறப்ப கொஞ்சம் பிரேக் எடுத்து வெளியே போக ஆரம்பிக்கிறோம். நார்மல் டெம்பரேச்சருக்கு போக ஆரம்பிக்கணும். அது வந்து இந்த 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நான் பிரேக் சொன்னோம் இல்லையா, அந்த பிரேக்ல அதை யூஸ் பண்ணிக்கணும். அது ஒரு பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, இந்த பிளாஸ்ட் விண்டோல இருந்து வெண்ட் வருது இல்லையா, அந்த ஏசில இருந்து வெண்ட் வருது இல்லையா, அந்த வெண்ட்ல இருந்து அந்த குளிர்ந்த காத்து வீசுது இல்லையா, அந்த வீசுறது நேரா நம்ம கண்ணை பார்த்து வர்ற மாதிரி எப்பவுமே உட்காரக்கூடாது. நம்ம பொசிஷன் வந்து அந்த வெண்ட்ல இருந்து கொஞ்சம் நல்லா தள்ளி இருக்கணும், இல்ல திரும்பி இருக்கணும். அந்த காத்து நேரா கண்ணில் வந்து அடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்லா உங்களை கண்ணை ட்ரை ஆக்குறதுக்கான ஒரு சூழலை அது உருவாக்கிடும். ஸோ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ஒரு ட்ரைனஸ் உருவாக்கிட்டே இருக்கும், உள்ள இருக்கிற ஏர் கண்டிஷனிங் அடுத்த ட்ரைனஸை உண்டாக்கிட்டு இருக்கும். கடைசியில நீங்க உங்களுடைய 1 or 2 years ஆஃப் ஒர்க்கில் ட்ரை ஐ சிண்ட்ரோம்ல போய் மாட்டிப்பீங்க. அப்ப ட்ரை ஐ சிண்ட்ரோம்ல மாட்டுறப்ப உங்களுக்கு கான்ஸ்டன்டா மருந்து போட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிடும். அதுல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த அடுத்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏர் கண்டிஷனிங் வெண்ட் உங்க பக்கத்துல இருக்கக்கூடாது, இல்ல உங்களை பார்த்து உங்க கண்ணை பார்த்து டைரக்டா இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா ஒண்ணு அந்த வெண்ட்டை மாத்தணும், இல்லைன்னா உங்களுடைய சீட் பொசிஷனை மாத்தணும். இதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்க பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்லைட் சார். இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு முத்தி போற ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஹெட்ஏக் ஆரம்பிக்கும். ஸோ ஹெட்ஏக்னு ஒருத்தருக்கு வர ஆரம்பிக்குதுன்னா இந்த சின்ன சின்ன கண் கோளாறுகள் சேர்ந்து கடைசியில ஃபைனலா அது வெளிப்பாடு வந்து ஹெட்ஏக். சார் நைட்டு போய் படுக்க போறேன், ஒரே தலைவலி சார், ஒன்றும் பண்ண முடியல, மாத்திரை போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு ஒரு ஸ்டேஜ்ல யாராவது உங்ககிட்ட சொன்னா உடனே அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அட்வைஸ் இந்த மாதிரி விஷயங்களா தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒன்றும் ஒரு பர்டிகுலர் பர்சன் ஃபாலோ பண்றது யார் வேணா ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க இப்போ இங்க இந்த இந்த கிளாஸ் அட்டன் பண்ற ஒரு 270 பீப்புள் வந்து நீங்க வந்து அம்பாசிடர்ஸ் ஆயிடலாம். நீங்க நாளைக்கு உங்ககிட்ட யாராவது கேட்கறப்ப இந்த பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த விஷயத்தை டிசமினேட் பண்ணோம்னா பலருக்கும் இது தெரிய வரும். இது தெரியாமலே ஒருத்தர் இந்த மாதிரி சஃபர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அது தெரிஞ்சு அவங்க அதுக்கான ப்ரொடெக்ஷன் எடுத்துட்டு அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வழி உருவாக்கி கொடுக்கறது தான் ஐ திங்க் தட் வில் பி த பெஸ்ட் சொல்யூஷன். ஐ ஸ்ட்ரெயினுங்கிறது என்னன்னா, கண்ணு அவங்களே சொல்லுவாங்க சார், காலையில போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறப்ப நல்லா இருக்கு சார்,
ஒரு லஞ்ச் டைம் முடிஞ்சு அது ஈவினிங் டைம்லாம் ஆரம்பிக்கிறப்ப விட்டுடலாமா, ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிடலாமாங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபிளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஐ ஸ்ட்ரெயினுங்கிற ஒரு காமன் டேர்ம்ல நாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஹெட் ஏக், ஐ ஸ்ட்ரெயின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜை காட்டுது. சின்ன ரெட்னஸ், கொஞ்சம் கண்ணு இரிட்டேட் ஆகுறதுங்கிறது கொஞ்சம் மீடியம் ஸ்டேஜை காட்டுது. இந்த மாதிரியான ஸ்டேஜஸ்லயும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு ப்ரொடெக்டிவா எந்த ஆக்டிவிட்டியும் எடுக்காம இருந்தா தென் அது வந்து மேஜரா ஐ ஹெட்ஏக்ல கொண்டு போய் விட்டுடும். அப்புறம் அது வந்து சரி பண்றதே ரொம்ப கஷ்டப்பட்டு சரி பண்ற மாதிரி ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ப்ரிவென்ஷன் நம்ம நிறைய பாயிண்ட் இப்ப பார்த்துட்டு வந்திருக்கோம். அதை கோர்வையா ஒரே பாயிண்டா நீங்க பார்க்கணும்னா, ஒண்ணு வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஐ பவர் இருக்கா, அந்த பவருக்கு கண்ணாடி தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்லயே நீங்க செக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. அந்த கண்ணாடியை யூஸ் பண்ணுங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. அந்த கண்ணாடி, ஒரு கண்ணாடி 1 இயருக்கு தான் வேலை பார்க்கும். அதுக்குள்ள அது ஸ்கிராச் ஆயிடும், இல்ல உங்க கண்ணில் இருக்கிற பவர் சேஞ்ச் ஆயிடும். அதை வந்து செக் பண்ணிட்டு அதை மாத்திக்கோங்க. அதை மாத்துறதுக்கான எஃபர்ட்ல கொஞ்சம் இந்த கோட்டிங்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பாயிண்ட். கம்ப்யூட்டர் வேலை தான் நம்ம கான்ஸ்டன்டா பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருக்கவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த ஸ்லைட் சார். செகண்ட் பாயிண்ட் வந்து 20-20-20 ரூல்னு சொல்லுவோம். இது என்ன 20-20-20 ரூல்னா, 20 feet ஃபார் 20 seconds every 20 minutes. இப்ப நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன்ல, ஆர்ம்ஸ் லெங்க்த்ல வச்சுக்கோங்க. கண்ணை வந்து கான்ஸ்டன்டா பிளிங்க் பண்ணுங்க. கண்ணை வந்து ரப் பண்ணாதீங்க. கண்ணுல வந்து ஒரு ஸ்ட்ரெயின் வந்ததுன்னா அதை கண்ணை எடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. கண்ணு காஃபி பிரேக் வர்றப்ப தூரமா ஏதாவது ஒரு விஷயத்த பாருங்கன்னு நான் சொன்னேன்ல, அதுக்கு இது ஒரு சின்ன டெக்னிக். இது என்னன்னா, ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சுன்னா, 20 மினிட்ஸ் நம்மளுக்கு ஆயிடுச்சுன்னா, உடனே இந்த 20 மினிட்ஸ் நம்ம கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸுக்கு 20 ஃபீட்னா ஒரு நார்மல் ரூம் வந்து 10 ஃபீட், ஒரு 10 ஃபீட்டு. ஸோ ஒரு ரூமுடைய ஜன்னல் வழியா வெளியே ஒரு விஷயம் இருக்கு, ஒரு மரம் இருக்கு, ஏதாவது இருக்குன்னா அதுக்குள்ள பார்க்கணும். அந்த விஷயத்த நீங்க பாக்குறது எதுக்கு பண்ணுதுன்னா, உங்க ஐ மசில்ஸை டீஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து அவுட் சைட் ஃபோக்கஸ்க்கு கொண்டு போகுது. இந்த அவுட் சைட் ஃபோக்கஸ்க்கு கொண்டு போய் ரெஸ்டிங் ஸ்டேட்டுக்கு கொண்டு போறது நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஆயிடுது. இந்த 20ங்கிறத இன்னொரு மாதிரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 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 நிமிஷத்துக்கு 20 வாட்டியாவது நம்ம பிளிங்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு 2 to 3 seconds 4 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம பிளிங்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 20ங்கிற வார்த்தை, 20ங்கிற ஒரு நம்பர் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு பாயிண்ட் வந்து 20 டைம்ஸ் நம்ம பிளிங்க் பண்ணணும் ஒரு நிமிஷத்துக்கு. ரெண்டாவது 20 மினிட்ஸ் வேலை பார்த்தா 20 செகண்ட்ஸ் ஆகுது 20 ஃபீட்டுங்கிற ஒரு டிஸ்டன்ஸை கொஞ்ச நேரம் பார்க்கணும். இந்த மாதிரியான 2 விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதே மாதிரி 1 ஹவருக்கு 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணோம்னா 20 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும். இந்த மாதிரியான 3 விஷயங்களை நீங்க 20ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நிமோனிக்கை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அடுத்தது முக்கியமான விஷயம், நம்ம ஏற்கனவே பேசுனது ஸ்கிரீன் ஹைட் அண்ட் ஸ்கிரீன் டிஸ்டன்ஸ். இது நம்ம ஏற்கனவே ஃபுல்லா பேசிட்டோம். ஸோ இது திருப்பி சொல்ல வேண்டியது இல்லை. ஐ எம் ஷுவர் யூ ஆல் நோ. அதுலயும் 20 டிகிரி தான். அந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 to 20 டிகிரி டில்ட்னு சொல்லுவாங்க. உங்க ஹெட் லெவல்ல இருந்து ஒரு 10 டிகிரி லைட்டா ஹெட்டை டில்ட் பண்ணா, ஹெட்டை கூட டில்ட் பண்ண வேண்டாம், உங்க கண்ணை லேசா டில்ட் பண்ணாலே கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் இருக்க மாதிரி பார்த்துடணும். அதுக்கு மேல பண்ணா என்ன ஆகும், கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய சீட்டிங் பொசிஷன் தப்புங்கிறத அது காட்டுது. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். கிளேர் ஏற்கனவே நிறைய வாட்டி பேசிட்டோம். கிளேர் பத்தி நான் சொன்னதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் காமன் கல்பிரிட். இந்த கல்பிரிட்டை வச்சுக்கிட்டே லைஃப் லாங் சஃபர் பண்றவங்க எங்களுக்கு தெரியும். அதனால அதை கண்டிப்பா மாத்தி. நெக்ஸ்ட் ஸ்லைட். காத்து, ஏர் கண்டிஷன்ல இருந்து வர்ற வெண்ட் நேரா கண்ணுக்கு வரக்கூடாது. இதை ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்டா எடுத்துக்கோங்க. அதை இருந்தா அந்த சீட்டிங்கை மாத்துங்க. 20 மினிட்ஸுக்கு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு பிரேக் எடுத்துருங்க. 1 ஹவருக்கு 10 மினிட்ஸ், 2 ஹவர்ஸ்க்கு 20 மினிட்ஸ். அந்த பிரேக்ல திருப்பி போய் செல்போனை நோண்டாதீங்க. ஏன்னா ஏற்கனவே முழுக்க நீங்க வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப்ல தான் ஒர்க் பண்ணி அந்த நியர் விஷன்லயே தான் இருந்திருக்கீங்க. ஸோ டிஸ்டன்ஸ் விஷன்ல ஒரு விஷயத்த பார்த்து கண்ணு மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு 30 மினிட்ஸுக்கு அது 5 மினிட்ஸ். ஸோ அப்படி பார்க்குறப்ப 2 ஹவர்ஸ்க்கு அது வந்து 20 மினிட் பிரேக் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது இந்த இந்த ஸ்லைடோட நான் நிறுத்துறேன். ஸோ இதான் ஒரு கடைசி ஒரு முக்கியமான ஸ்லைட். இந்த ஸ்லைடு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த ஸ்லைடு வந்து சொல்றது,
நம்ம கான்ஸ்டன்டா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் விஷன்ல இருக்கிறப்ப கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதால கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம்ங்கிற ஒரு நோய் ஒரு பிரச்சனைக்கு நம்ம வந்து ஏதுவாயிடுறோம். அந்த விஷயம் வர்றப்ப ஃபர்ஸ்ட் அது ட்ரை ஐன்னு ஆரம்பிக்கும். ட்ரை ஐன்னு ஆரம்பிச்சு அந்த ட்ரைனஸ்க்கான ஒரு விஷயம் நம்ம கண்ணுல இருக்கிற அந்த ஃபீலிங் அந்த ஈஸியா நம்ம சொல்ல முடியும். அது எப்ப ட்ரையா இருக்குங்கிறது ஒன்றும் பெருசா யாரோ பார்த்து கூட சொல்ல வேண்டியது இல்லை. கண்ணு லைட்டா ரெட் ஆகுறது, கண்ணு கொஞ்சம் ஒரு மூடி திறக்கிறப்ப கம்ஃபர்ட் இல்லாம இருக்கிறது, ஒரு மணல் போட்டு அறுக்கிற மாதிரி இருக்கிறது, கண்ணை கான்ஸ்டன்டா ரப் பண்ணணும்னு தோன்றது, இல்ல வெளிச்சத்தை பார்த்தா கண்ணு கூசுறது. சார் நான் வெளிச்சமே பார்க்க முடியல சார். ஃபுல்லா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு நைட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன், பைக் ஓட்டிக்கிட்டே போறேன், எதிர்க்க வர ஹெட்லைட்ஸ் என்னால பார்க்கவே முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரை ஐ ஸ்டார்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரியான ட்ரை ஐ ரிலேட்டட் விஷயங்களை கண்ணே தானா அதோடைய கண்ணீரை வச்சு கிளீன் பண்ணிக்கும். நம்ம அதை குழப்பி விட்டுறதால அந்த பிளிங்கையும் குறைச்சிட்டு கம்ப்யூட்டர் ஸ்கிரீனே அதிக நேரம் வச்சுட்டு ஏசி வெண்ட்டையும் வச்சுக்கிறதால அதுல இருந்து சஃபர் பண்றோம். ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இன்னையில இருந்து அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் பர்சன்ல இந்த கிளாஸ் கேட்குற அத்தனை பேரும் இதுல இருந்து ப்ரொடெக்ட் ஆயிக்கோங்க. ரெண்டாவது செகண்ட் பர்சன்ல உங்க கூட இருக்கிற நபர்கள், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், அவங்க ஐடி செக்டார்ல வேலை பார்க்குறாங்கன்னே உங்களுக்கு தெரிய வரலாம். அவங்களுக்கு இந்த அட்வைஸை கொஞ்சம் டீப்பா கொடுங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே கடைசியில பார்த்தா ஒரு 10 விஷயம் தான். அந்த 10 விஷயத்த சாலிடா பண்றப்ப நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜ் கிரியேட் ஆயிடுது. அந்த அட்வான்டேஜை நம்ம கண்டிப்பா நம்ம வந்து நம்மளுடைய பீப்புளுக்கு கன்வே பண்ணணும். அந்த கன்வே பண்றப்ப அவங்க இந்த ட்ரை ஐ கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம்ங்கிற ஒரு பிரச்சனையில இருந்து ஃபுல்லா ரிலீவ் ஆயிடுவாங்க. இல்லைன்னா எப்படி போவாங்கன்னா வைசி வருஷா என்ன ஆகும்னா கடைசியில போய் கண்ணு முழுக்க ட்ரை ஆகி கண்ணு ட்ரைனஸால கண்ணு சிவப்பாகி கண்ணை ரப் பண்ணி கடைசியில போய் தூங்க போற நேரத்துல தூக்கம் வராம சஃபர் ஆகி கடைசியில ஹெட்டேக்கோட எந்திரிச்சு அவங்க மறுநாள் காலையில ஒர்க்குக்கே போக முடியாம லீவ் போட்டு வீட்டுல உட்கார்ற அளவுக்கு பண்ணி விட்டுடும். இதனால ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆயிடும். அவங்க கம்பெனி அவங்களுடைய எஜுகேஷன் டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற நல்ல பேரும் கெட்டு போயிடும். அந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த மாதிரி இதுல நடந்து போயிடும். இது மாதிரி நடக்காம நம்ம தடுக்கிறதுக்கு வி ஷுட் ஆல் பிகம் அம்பாசிடர்ஸ். இந்த கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் என்ன, அதுல இருந்து நம்மளை தற்காத்து கொள்ள என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க. இதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், பலருக்கும் நீங்க டிசமினேட் பண்ணுங்க. அந்த டிசமினேட் பண்ற விஷயத்துல பலருக்கும் நீங்க வந்து உங்களை அறியாம பெரிய நன்மையை பண்ணியிருப்பீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். ஏதாவது டிஸ்கஷன் இருந்தா கேள்விகள் இருந்தா we will answer. ரைஸ் ஹேண்ட்ஸே நிறைய இருக்கு. அதுல யாராவது அன்மியூட் பண்ணுங்க, அவங்க ஏதாவது கேள்வி இருந்தா கேட்க. சார் வெரி யூஸ்ஃபுல் டாபிக் சார். எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். நிறைய பேர் வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ற டைம், எவ்வளவு நேரம் போயிட்டு இருக்குன்னே தெரியாம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு மாதிரி இப்படி ஒரு ஐ ஓப்பனருங்கிறது வந்து வெரி யூஸ்ஃபுல் டு அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சார். Yes, sir. Thank you so much on behalf of our college, and also I would like to thank RUSA coordinator sir. Yeah. Particularly our college select பண்ணதுக்கு RUSAவுக்கும் தேங்க்யூ, உங்களுக்கும் ரொம்ப மீண்டும் ஒரு வாட்டி நன்றி சொல்லிக்கிறேன் சார். Thank you so much sir. Thank you. Sir, good morning sir. Morning madam. Morning. Very nice presentation sir. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு, இப்ப இருக்கிற வேர்ல்டுக்கு, ஏன்னா we are almost ஒர்க்கா இருக்கட்டும் எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் மொபைல் அண்ட் கம்ப்யூட்டருங்க சார். உங்களோட டிப்ஸ் ஈவன் நான் பேஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர் ஃபேக்கல்டி தாங்க சார். இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சார். எனக்கு ஒரே ஒரு கொரிங்க சார். சொல்லுங்க மேடம். இப்ப நம்ம கண்ணாடி வாங்கும் போதுங்க சார், அது ரொம்ப காஸ்ட்லியா போனா அந்த கண்ணாடியில வந்து அந்த லேசர் தென் அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கான இது மேனுஃபேக்சரிங் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இஸ் இட் ட்ரூ? வி வில் கோ ஃபார் காஸ்ட்லி மிரருக்கு போகணுமா, இல்ல நார்மல் ப்ரோக்ரஸிவ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கறது என்னோட கொரிங்க சார். இல்ல மேடம், அந்த ப்ரோக்ரஸிவ் பவர் நம்ம வந்து ரெடி பண்ணணும். உங்களுக்கு செக் பண்ணி கொடுக்குறாங்க. அதுல வந்து சில நேரத்துல இந்தியன் கம்பெனிஸே அதை நல்லா பண்ணும். ஆனா சில இம்போர்ட்டட் கம்பெனிஸும் அதே லென்சஸை பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஞ்சுல இருந்து, ஜப்பான்ல இருந்து, யூரோப்ல இருந்து சில கம்பெனிஸ் அதை பண்ணும். பாதி நேரம் இந்த ஷோரூம்ஸ்ல நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, அதை வாங்குங்க சாருமாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், பில்லிங் நல்லா ஹெவியா இருக்கும், ப்ராஃபிட்டும் ஹெவியா இருக்கும். நம்ம அப்படி பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம பி இண்டியன் பை இண்டியன் மாதிரி
நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அதுலயே லென்சஸ் இருக்கும் சார். எங்களோட இந்தியன் லென்சஸ்லயே நல்ல லென்ஸா பண்ணி கொடுங்க, இதே கோட்டிங்ஸோட பண்ணி கொடுங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து அவ்வளவு எஸ்கலேட்லாம் ஆகாது. நீங்க சொல்ல மாதிரி அது காஸ்ட்லியாலாம் ஆகாது. இருக்கிற அந்த ப்ரோக்ரஸிவ் காஸ்ட்லயே ஒரு 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 மீடியமான ஒரு சேஞ்சில தான் இருக்கும். அது இந்த நம்ம கம்ப்யூட்டரை இம்போர்ட்டட் அந்த மாதிரி பார்க்கறதுக்குன்னே விஷயங்கள் இந்த போறதால மிரரை தான் அப்படி டிசைன் ஆயிடுது. பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க சார். இந்த கம்ப்யூட்டர் மொபைல்ல யூஸ் பண்றதுக்காகவே இந்த மிரர் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் எனக்கு ஐ ஹேட் அண்ட் கொரி. இல்ல மேடம், அப்படி சொல்றதெல்லாம் ஒரு எக்ஸாஜரேஷன். அப்படி ஒண்ணும்லாம் அவங்க பண்ணல. அவங்க ஓகே ரெகுலரா உங்க பவருக்கு ஒரு எக்ஸ் பவர் இருக்குன்னு வச்சுக்கலாமே, -2 அந்த மாதிரி ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு வச்சுக்கலாமே, அந்த ஓகே லென்ஸ் தான் எடுப்பாங்க. அது சும்மா மத்தவங்களுக்கும் அதே லென்ஸ் தான், உங்களுக்கு ஒன்றும் தனி லென்ஸ் கிடையாது, எல்லாருக்குமே ஒரே லென்ஸ் தான். அந்த ஓகே லென்ஸை கோட் பண்ணுவாங்க. அதுல வந்து கோட்டிங், மெக்னீசியம் ஃப்ளூரைட்னு ஒரு மெட்டீரியல் வச்சு கொஞ்சம் கோட்டிங் பண்ணி அந்த கோட்டிங்கை வந்து உங்களுக்கு வந்து தேவையான மாதிரி கொடுத்துடுறாங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுதுன்னா ஆன்டி கிளேர். இப்ப நீங்க வந்து நைட் டைம் வெளியே போறப்ப கூட ஹெட்லைட்ஸோட கிளேர் இருக்காது. கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பாக்குறப்ப சில டைம் அது வந்து அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த கிளாரிங் இருக்குல்ல, அது இருக்காது. ஆன்டி ரிஃப்ளெக்ஷன், இப்ப நம்ம ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இருந்து நம்ம கண்ணுக்கு மேல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, அந்த அப்படியே மிரர் மாதிரி கண்ணில் தெரியுது இல்லையா, அந்த இது தெரியாது. ஒரு போட்டோல நீங்க நின்னீங்கன்னா உங்க போட்டோல உங்க உங்க நீங்க ஏதாவது ஒரு குரூப் போட்டோல நின்னீங்கன்னா உங்களை போட்டோ எடுக்கிறப்ப உங்க கண்ணாடி அப்படியே அந்த இடத்துல எதிர்க்க இருக்கிறத பிரதிபலிக்கிற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி விஷயங்கள் இதுல நடக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதோட ப்ளூ லைட்டு அல்ட்ரா வயலட்டை பிளாக் பண்ணி கொடுத்துருவாங்க. அல்ட்ரா வயலட்டை பிளாக் பண்ணி கொடுத்துருவாங்க, ப்ளூ லைட்டை பிளாக் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு கோட்டிங் எக்ஸ்ட்ராவா இருக்கிற லென்ஸ் ஒன்று தான், அதுக்கு மேல இருக்கிற கோட்டிங். இந்த கோட்டிங்ஸை நம்ம பண்றதால நம்மளுக்கு அந்த அட்வான்டேஜ் கிடைக்குது. இந்த கோட்டிங் இருக்கிற லென்சஸ் நீங்க வாங்கி யூஸ் பண்றப்ப அதை ஒரு 1 இயருக்கு 2 இயருக்கு 1.5 இயர்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்றப்ப இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதே ஒழிய தனியா அதை ஒன்றும் மேனுஃபேக்சர்லாம் பண்ணல மேடம், அப்படிலாம் ஒன்றும் நடக்கல. Okay, thank you so much for your tips, sir. Thank you, madam. Thank you. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரா ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க, வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரா ஒரு வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுங்க. Thank you so much for your useful information, sir. We are really useful for us. It is very helpful that we don't know before this. We just using our mobile phone like playful. நாங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு அவேர்னஸே இல்லாம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், எல்லா பக்கம் சொல்லுவாங்க. பட் இப்போ நாங்க அந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு கண்டிப்பா நீங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தோணுது சார். அண்ட் ஐடி செக்டர்ஸ், இப்போ எல்லாருமே ஐடி செக்டர்ஸ் தான் ஒர்க் பண்ண போலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அண்ட் அவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். Exactly, ma. Thank you for providing this program. Thank you. உங்க நேம் சொல்லுமா, நேம் எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க. Priyadashni from 3rd BCom. Thank you. Thank you. ஸோ அப்போ ஐ திங்க் எல்லாருக்கும் நம்ம கொடுத்துருக்க டிப்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான் சார். இதுல ஒன்றும் பெரிய பிரமாதமான ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி எந்த டிப்ஸும் கிடையாது. எல்லாமே சிம்பிளா டே டு டே டிப்ஸ் தான். அதை தெரிஞ்சு எல்லாரும் பண்ணிட்டு எல்லாரும் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஐ திங்க் தட் வில் பி த சக்சஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். ஐ திங்க் ரூசா இந்த ஒரு பிளாட்ஃபாரத்தை கிரியேட் பண்ணி கொடுத்ததே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த ஹையர் எஜுகேஷன்ல எல்லாருக்கும் we sincerely express our gratitude and thanks. I think we can close down this meeting with this, sir. Thank you, one and all. Thank you. Thank you, sir. Thank you so much. Thank you, sir. Thank you, sir. Thank you for your kind presence. Thank you, sir.